பாஜகவில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை. இவர்கள் எப்படி முஸ்லீமுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள்? பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்தில் சொருகிட்டார். அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய கேடாகவும் நஷ்டமாகவும் தான் அமையுமே தவிர அதுக்கு மேல எதுவும் சொல்வதற்கு இல்லை. ஆனா ஒண்ணு, பிஜேபியில ஒண்ணுமே உருப்படலைன்னா கூட எப்படியாவது ஒரு கவர்னர் ஆக்கிடுவாங்க. அண்ணாமலை வந்து கவர்னர் ஆயிடுவான்னு சொல்றீங்க? அண்ணாமலை எதுவானா தமிழ்நாட்டில் இல்லாத வரைக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். பாஜகவில் வந்து மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது பாஜகவுக்கு நல்லது. ஆனால் பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்தில் சொருகிட்டார். அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய கேடாகவும் நஷ்டமாகவும் தான் அமையுமே தவிர அதுக்கு மேல எதுவும் சொல்வதற்கு இல்லை. அதனால இது வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு அண்ணாமலை. அதனால இப்போ அதிமுகவை சேர்ந்து நம்முடைய அதிமுக தலைவர்கள் முந்தைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற எல்லாரையும் பற்றி தரக்குறைவாக ரொம்ப பேசிட்டாங்க. அதனால இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு டெல்லியுடைய கம்பல்ஷனுக்கு அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா பாஜக கூட்டணிங்கிறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய 100% சாத்தியக்கூறு இருக்கு. மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார். ஃபுல் மெஜாரிட்டியில் அது நடக்கும். ஏனென்றால் இவங்க எத்தனை கூட்டணி வச்சாலும் சரியா வராது. ஏனென்றால் இந்த பக்கம் சீமான் ஓட்ட பேசிடுவார், அந்த பக்கம் விஜய் ஓட்ட பேசிடுவார். அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். வக்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவது பாஜகவில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை. இவர்கள் எப்படி முஸ்லீமுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள்? எதை சொன்னாலுமே நான் தேசத்துக்காக பண்றேன். நான் இப்ப தமிழ்நாட்டுக்கு விசுவாசமா இருந்தா அதுவும் தேசத்துக்கு விசுவாசமா இருக்கிறது தான். ஏன்னா இந்த தேசத்துக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. தேசங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு உடம்புல தலை கை கால் எல்லாமே இருக்கிறது தான் உடம்பு. நான் தலைக்கு மட்டும் விசுவாசமா இருப்பேன், கை காலுக்கு விசுவாசமா இருக்க மாட்டேன்னா அது சரியாக வராது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம தான் அவங்க ஏதாவது நான் தேசப்பற்று நீங்க ஆன்டி நேஷனல்லாம் உளர்ற இது. ஆன்டி நேஷனல்ங்கிறது தேசத்துக்கு எதிரானது. தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமா இருந்தாலே நான் தேசத்துக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி தான். திராவிடம்னு சொன்னா அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. அது ஒரு நிலப்பரப்பு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா தான் திராவிடம். மற்றவங்க அதை சொல்லலை, தமிழ்நாடு அதை சொல்லுவதற்காக பெருமைப்படுகிறார். இப்போ என்ன எடுத்துக்கிட்டா நானும் ஒரு திராவிடம் தான். இதுக்குள்ள ஜாதி எங்க கொண்டாங்க? அவசியமே இல்லை. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆட்சி சிறப்பாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படுவோம். அது எதிர்கட்சியாக இருந்தால் கொள்வோம். ஆனால் தூங்கி எழுந்த உடனே ஏதாவது எதுக்கு மேல பேசுறது உடனே. ஆனால் ஒண்ணு, பிஜேபியில ஒண்ணுமே உருப்படலைன்னா கூட எப்படியாவது ஒரு கவர்னர் ஆக்கிடுவாங்க. அதுதான் பிஜேபியோடைய அடிப்படை விஷயம். கழுத கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி அவ்வளவுதான். ஒண்ணுக்கு உருப்படலையா, ஒரு ஓட்டு கூட வரலையா, கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்கலையா, சரி கவர்னர் அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனோபாவம் உள்ள கட்சி தான் பாஜக. அண்ணாமலை வந்து கவர்னர் ஆயிடுவான்னு சொல்றீங்க? அண்ணாமலை எதுவானா தமிழ்நாட்டில் இல்லாத வரைக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். அண்ணாமலை இருந்தால் திமுகவுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை தான் தலைவர் ஆகணும்னு சொல்லி போர் கொடி தூக்குறாங்க. போர் கொடி தூக்கி என்ன பண்றது? அவங்க எந்த கொடி தூக்கினாலும் வீட்டு வாசலையே தான் 10 பேர் தூக்குறாங்க. ஒரு 1000 பேர் சேரவே இல்லையே இது வரைக்கும். அவர் அண்ணாமலை இருக்கிறது வாயை திறந்த பொய். அதுதான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையோட சுருக்கம் வந்து பொய் அப்படிங்கிறது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.
தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.